சென்னை திருவொற்றியூரில் முதலமைச்சர் திறந்து வைத்த கார்கில் நகர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் 5 மாதமாகியும் பயனாளிகள் குடியமர்த்தப்படவில்லை. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன். தற்பொழுது தமிழக முதலமைச்சரால் திறந்து வைத்த இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயனாளிகள் ஏன் இன்னும் குடியமர்த்தப்படவில்லை? ஏதாவது பணிகள் மீதம் இருக்கிறதா? இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபோதி. சென்னை திருவொற்றியூர் முதல்வர் திறந்து 5 மாதமாகியும் முடியாத கார்கில் நகர் அடுக்குமாடி குடியிருப்பு பணி. திருவொற்றியூரில் காணொலி காட்சி மூலமாக முதல்வர் திறந்து வைத்த கார்கில் நகர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் 5 மாதமாகியும் பயனாளிகளுக்கு குடியில் அமர்த்தப்படவில்லை. மேலும் திருவொற்றியூர் கார்கில் நகர் கழிவெளி நிலத்தில் 190.88 கோடி ரூபாய் செலவில் 1200 வீடுகளும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி 2018 துவங்கப்பட்டன. மேலும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் தலா ஒன்றுக்கு 20 வீடுகள் வீதம் 17 தளங்களில் சுமார் 300 வீடுகள் என 4 தொகுப்புகளாக 1200 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஜெர்மனிய தொழில்நுட்பமான மைமான் முறையில் அச்சு வைத்து கான்கிரீட் கலவைகளை ஊற்றி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வரவேற்பு அறை, கழிப்பறை, சமையலறை, படுக்கறை, பால்கனி என சுமார் 410 சதுர அடியில் ஒவ்வொரு வீடுகளும் கட்டப்பட்டு உள்ளன. இந்த வீட்டின் விலை ரூபாய் 13,93,00,000 ரூபாய். இதில் மத்திய அரசு ரூபாய் 7.50 லட்சம் நிதி பயனாளிகளுக்கு 6.91 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். மேலும் கூவம் நதி நீர் சீரமைப்பு பணியின் போது வீடுகளை இழந்த குடிசை பகுதி வாசலுக்கு இந்த வீடுகள் ஒதுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பணிகள் முடிந்து ஓரிரு மாதங்கள் பயனாளிகளுக்கு குடியமர்த்த செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மேலும் 5 மாதமாகியும் பயனாளிகள் யாரும் குடியமர்த்தப்படவில்லை. மேலும் விரைவில் அனைத்து நடைமுறை பணிகளும் முடிந்து பயனாளிகளுக்கு விரைவாக குடி அமர்த்தப்படுவார் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் ஒரு சில பணிகள் முடியாத பட்சத்தில் பயனாளிகளுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கர்ணன்.